கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 1வது வசனம். மேத்யூ சாப்டர் 4 verse 1 ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையினிலும் உமது தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக ஒன்றாக கூடி வரவும், நன்றி பெருக்கோடு உம்மை சேவித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், இவ்வேளையிலும் உம்முடைய நல்வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக நிலைவரமானவைகளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அத்திருவார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், அதனால் நாங்கள் நித்திய ஜீவனைக்குரியவர்களாக இவ்வுலகினில் வாழவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளில் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து தொடர்ந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் காண்கின்றோம். ஓவர்கமிங் டெம்ப்டேஷன் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்று நாம் லெந்து காலத்தின் முதலாவது ஞாயிற்குள்ளதாக பிரவேசித்திருக்கின்றோம். 40 நாட்கள் திருச்சபையின் வாழ்வினிலே பிரதானமான முக்கியமான நாட்களாக அமைகின்றது. அது பிற நாட்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. ஒருவேளை திருச்சபையினில் பல்வேறு சீசன்ஸ் என்பவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லுகின்றவைகள் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்கின்ற ஒரு காலம். அவுட் சைடில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்து குதூகலிக்கின்ற அனுபவங்கள் நிறைந்த அல்லது கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்வும் திருச்சபையிலே இருக்கின்றது. ஆனால் இந்த லெந்து காலம் என்று சொல்லுவது நமக்குள்ளேயே நாம் பல கேள்விகளை எழுத்து நம்மை சீர்படுத்துவதற்கான காலங்களாக இந்த காலங்கள் இருக்கின்றது. இந்த ஆண்டினில் போன புதன்கிழமையிலிருந்து இந்த லண்டன் சீசனுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். ஆக அந்த 40 நாட்கள், ஒருவேளை இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருப்பணியினுடைய துவக்கத்தில் 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார் அல்லது உபவாசம் இருந்தார் என்பவைகள் இருக்கின்றது. ஆனால் நாம் அனுசரிக்கின்ற ஆண்டவருடைய பாடு மரணத்தை நெருங்கி வருகின்ற காலங்களிலே இந்த லண்டன் சீசனை எல்லாம் நாம் அப்சர்வ் பண்ணுகின்றோமே என்று சொல்லுகின்ற நிலைமையிலே பலர் இவைகளை குறித்த கேள்விகளை எல்லாம் எழுப்புவது உண்டு. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு 40 நாள் வனாந்திரத்திலே உபவாசம் இருந்தார். இன்னும் 40 நாள் அளவு பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். இன்னும் திருமறையில் இருக்கின்ற பல்வேறு நபர்கள் இந்த 40 நாட்கள் அல்லது 40 ஆண்டுகள் சார்ந்த நிலைமையிலே பல்வேறு இறை அனுபவங்களை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பவைகளையெல்லாம் மையமாக கொண்டு இந்த 40 நாட்களிலே நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மையே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலங்களாக இந்த காலங்கள் நம்முடைய வாழ்விற்கு தரப்படுகின்றதாக இருக்கின்றது. இந்த காலங்களில் முக்கியமாக வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது ரிப்பெண்டன்ஸ் என்பது பிரதானமானதாக இருக்கும். ஒருவேளை இந்த நாளில் நாம் படித்த முறையாக படித்த 32வது சங்கீதத்தில் நாம் படிக்கின்ற போது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய ஆவியினில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பு நிறைந்த வாழ்வினை அல்லது ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காலமாக இந்த காலங்கள் திருச்சபையின் வாழ்விலே தரப்படுகின்றதா
முக்கியமானதாக இருக்கின்றது. அது ஒரு விதமான ஆவிக்குரிய வெற்றி நிறைந்த வாழ்வுக்காக, ட்ரையம்பன்ட் லைஃப் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலமாகவும் இந்த காலங்கள் இருக்கின்றது. இங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது a triumphant life or overcoming life என்பது நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், really we need to face some situations என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. சோதனையை ஜெயித்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் எல்லாம் அதைத்தான் விளக்குகின்றதாக இருக்கின்றது. நாம் பாடமாக படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியினிலே ஆண்டவர் அழகான ஏதேன் தோட்டத்தை ஏற்படுத்தி வைத்து ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தின் நடுவிலே அழைத்து கொண்டு வந்து அங்கே அவங்களை உட்கார வைத்தார் என்று சொல்லுதான் 3வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். The Lord brought them into the garden which he has prepared for them. அவங்க உருவாகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்த அழகான ஒரு தோட்டத்தில் அவங்களை அழைத்து கொண்டு வந்து, உங்க வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்த பல எதிர்பார்ப்புகளோடு அந்த இடத்துல அவர்களை குடியமர்த்துகின்ற போது, அல்லது அவர்களை ஆண்டவர் வாழச் செய்கின்ற போது, அவர்கள் கடவுளினுடைய நோக்கத்தை அல்லது திட்டத்தை இருந்து விழுந்து போகின்றவர்களாக, தோல்வி அடைந்து போகின்ற ஒரு மனுக்குலமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற போது, அங்கே எவ்வளமாக பழைய ஆதாம் அல்லது புதிய ஆதாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக உண்டாகுகின்ற வெற்றி நிறைந்த அல்லது ஜெயம் நிறைந்த வாழ்வு எத்தகையது என்பதையும் அங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக ரோமர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று அங்கே ஆண்டவர் இயேசுவுக்குள்ளதாக உண்டாகுகின்ற ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்வினை, ட்ரையம்பன்ட் லைஃப் தட் யூ கேன் லிவ் என்கின்ற நல் நம்பிக்கையை பவுலப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசு இங்கே சோதனையை சந்தித்ததன் மூலமாக அல்லது அதை மேற்கொண்டதன் மூலமாக உண்டாகுகின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகம் பல நிலைமைகளிலே சோதனைகளை சந்திக்கின்ற இடமாகவே இருக்கின்றது. எந்த ஃபீல்டை எடுத்தாலும் சோதனை என்று சொல்லுவது இருக்கின்றது. ஒருவேளை மருத்துவத்துறையை எடுத்தோன்னு சொன்னால், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவருடைய நோயினை டயக்னைஸ் பண்ணுவதற்கு அல்லது டெஸ்ட் பண்ணுவதற்கு நிறைய டெஸ்ட்டை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களாட்ட இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். என்ன இதுவாக இருக்கணும்னு சொல்லும்போது, சரி கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா வேறுமான டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு பிறகு என்னன்னுட்டுள்ளதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல் ஒருவேளை நம்முடைய இந்த போக்குவரத்து சார்ந்த காரியங்களிலே அல்லது கூட்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு செல்லுகின்ற போது டாக்ஸேஷன் சம்பந்தமாட்டுள்ள நிறைய டெஸ்டிங் அல்லது நிறைய ப்ராசஸ் என்பது நடைபெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மற்ற நாடுகளில் இருந்து விமானங்களின் வாயிலாக ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்க எதுவும் தடை செய்யப்பட்ட உடைமைகள் அல்லது பொருட்கள் எதைகளையும் கொண்டு வருகின்றிருக்கின்றார்களா, இல்லை வேறு விதங்களில் போதைப் பொருட்களை கடத்துகின்றார்களா என்கின்ற சோதனைகள், அல்லது ரோட்வேஸில் வரும்போது நிறைய சோதனை சாவடிகள், செக் போஸ்ட் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய இடங்களை நம்ம பார்க்கின்றோம். இப்படி எல்லா இடங்களிலும் இந்த சோதனைகள் என்பவைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு விதத்தில் நம்மளும் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் அதை எதிர்கொண்டு தான் அதை கடந்து வருகின்றவர்களாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இங்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினை குறித்து சொல்லுகின்ற போதும் நாம் சோதனைகளை சந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ரெண்டு விதமான நிலைமையிலே இந்த சோதனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று என்னன்னு சொன்னால் டெஸ்ட்,
இன்னொன்று என்னன்னா டெம்டேஷன். ஆக டெஸ்ட் என்று சொல்லுவது ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இப்போ பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்ட பிறகு டெஸ்ட்டே வைக்கலன்னு சொன்னால் அவங்க எந்த அளவு வளர்ந்துருக்காங்க, எந்த அளவு கற்றிருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லுகிறத இவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? அதுக்கு டெஸ்ட் என்று சொல்லுவது மிக அவசியமானதாக இருக்கின்றது. அதாவது ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமையில வளருகிறதற்கு டெஸ்ட் அவசியமானதாக இருக்கின்றது. அப்போ ஆண்டவர் நம்மை சில நிலைகளிலே அவர் சோதிக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, என்னைக்கும் பால் குடிக்கிற பிள்ளைகளை போல இல்லாமல் கொஞ்சம் திடமான ஆகாரத்தை தின்னு வளரக்கூடிய நிலைமையில இருப்பதற்கு எந்த அளவு வளர்ந்திருக்கும் விசுவாசத்தில் அப்படின்னு சொல்லுகிறதற்கு டெஸ்ட் அவசியமானதாக இருக்கிறது. இன்னொன்று, நம்மளை கண்ணியில் அகப்படுத்தி மேலே போகாமல் கீழே போடுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் செய்கிறது தான் டெம்டேஷன். ஆக ஆண்டவர் நம்மளை டெம்டேஷனுக்குள்ளே கொண்டு போகிறதில்ல, மாறாக ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றார். அதைத்தான் யோபு பக்தன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தோடு சொல்லுகின்ற போது, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு அங்கே கூறுகின்றார். அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகின்றவராக இருக்கின்றார். நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம எந்த லெவல்ல ஆண்டவருக்குள்ளதாக வளர்கின்றோம் என்பவைகளெல்லாம் ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளின் வாயிலாக அல்லது நம்முடைய வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு அனுபவங்களின் வாயிலாக ஆண்டவர் நம்மை சோதித்து அதிலே ட்ரயம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை புடமிட்டு அறிகின்றவராக, சோதித்து அறிகின்றவராக இருக்கின்றார். தி பிரசியஸ் மெட்டல்ஸ் என்று இந்த நாட்களிலே கருதப்படுகின்ற கோல்டு ஆனாலும் சரி, சில்வர் ஆனாலும் சரி, எல்லாமே நெருப்பில் கடந்து செல்லுகின்றதாக இருக்கிறது. அந்த ஓர்ல இருந்து அதை எடுக்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய களிம்புகள், அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் நெருப்பில் வைத்து சோதனை செய்யப்படுகின்ற போது அவைகளை விட்டு அகற்றப்பட்டு அது சுத்த பொன்னாக அல்லது சுத்த வெள்ளியாக மாற்றப்பட்டு விலையேற பெற்ற பொருட்களாக அல்லது மெட்டல்ஸாக அவைகள் மார்க்கெட்டில் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இங்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு சார்ந்த நிலைமையிலும் நாம் சோதனைகளை எதிர்கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் டெம்டேஷன் சொல்றது அப்படி இல்லை. மாறாக சின்ன சின்ன கண்ணிகளை ஏற்படுத்தி வச்சு விலை மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கைக்கு வரக்கூடிய நிலைமையிலிருந்து செல்லா காசை ஆக்குறதுக்கு என்ன வழி உண்டுன்னு தேடுறது தான் சாத்தான் செய்கின்ற சூழ்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசுவே சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றார். எதற்காக? நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றுவதற்காக, நம்மை ஜெயம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகின்றவராக இருக்கின்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பல்வேறு அனுபவங்களினூடாக வழிநடத்தி இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்துவதை போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வாழ்விலே மேல் வருவதற்கு சோதனைகளை கடந்து செல்வதை போல ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆனால் பிசாசு நம்மை சோதிக்கின்றான் என்று சொல்லுகின்ற போது, மேல ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கும் போது ஒரே ஒரு நிலைமையில அடிச்சு தரமட்டம் தாழ்த்துறதுக்கு என்ன வழி உண்டுன்னு சேர்றது தான் இந்த சோதனை. ஆக அப்படிப்பட்ட ஒன்றை இங்கே ஆண்டவருக்கு முன்பதாக பிசாசானவன் கொண்டு வருகின்றதை பார்க்கின்றோம். அல்லது ஆண்டவரையே இங்கே தூய ஆவியானவர் கொண்டு செல்லுகின்றவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி நமக்கு கூறுகின்றது. அதாவது மத்தேயு 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தினுடைய the first word அதை நம்ம படிக்கின்ற பொழுது அப்பொழுது என்று நாம் பார்க்கின்றோம். at that time, ஒன்று நடந்த பிறகு ஆண்டவருக்கு ஒன்று நிகழ்கின்றது.
அப்போ எது முன்பதாக நிகழ்கின்றது என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். மத்தேயு 3வது அதிகாரத்தின் 14வது வசனம் அல்லது 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். 16-17 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. He is my beloved son in whom I am well pleased. ஆக ஆண்டவர் இயேசு இங்கே யோர்தான் நதியினிலே யோவான் ஸ்நானகனாலே திருமுழுக்கு பெறுகின்ற இந்த உன்னதமான ஒரு அனுபவம் அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு உரக்க சொல்லுகின்றதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைமையில இருக்கின்ற ஆண்டவர் அந்த ஒரு லெவல்லையே இருப்பதற்கு ஆவியானவர் அவரை அனுமதிக்காமல் மாறாக இமீடியட்டாக 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆக இங்கே God testified about him who he is. அவருடைய ஐடென்டிட்டி என்ன, அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு கூறியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஆண்டவர் இப்பொழுது அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஓவர்கமிங் டெம்டேஷன் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசுவின் இந்த ஒரு சோதனை அனுபவம் நம்முடைய வாழ்விற்கு மிக முக்கியமானத ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். we will be in our peak experience என்பது அநேக நேரங்களிலே வரும். அந்த பீக் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இமீடியட்டாக ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆகக்கூடிய சூழ்நிலை போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் தென்படும். அதற்கு ஆண்டவர் இயேசுவும் விதிவிலக்கு ஆனவராக அல்ல என்று சொல்லுகின்ற நிலைமையினில் யோர்தான் நதிக்கரையினில் இப்பொழுது திரள் கூட்ட மக்களோடு நிற்கின்ற ஆண்டவர் இயேசு தனிமைப்படுத்தப்பட்டவராக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு few செகண்ட்ஸ்ல அல்லது சில நேரத்துக்குள்ளேயே ஆண்டவர் இங்கே இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வனாந்தரம் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு வெறுமையான இடம், தண்ணீருக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், அல்லது கொடூரமான அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய மிருக ஜீவிகள் இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கும். இப்படி பல்வேறு நிலைமைகளிலே வனாந்தரம் என்று சொல்லுவது மக்கள் வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை இறைமக்களாகிய இஸ்ரவேலரை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வளம் நிறைந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு இந்த வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர் கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் வில்டர்னஸ்ல தான் இருந்தார். அவர் ரொம்ப அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ததாக யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லவில்லை. ஆனாலும் பட்டணத்தில் இருந்த மக்கள் எல்லாம் யோவானிடத்தில் போய் அவரிடத்திலிருந்து திருமுழுக்கு பெறுவதற்கு முற்படுகின்றதையெல்லாம் நாம் அங்கே காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றதின் தொடர்ச்சியாக பிசாசினை எதிர்கொள்வதற்கு ஆவியானவராலே வழிநடத்தப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய இந்த லண்டன் சீசன்ல இருக்கும்போது நாம் நம்முடைய வாழ்வினை புதுப்பித்துக் கொள்வதற்கு அல்லது தற்பரிசோதனை செய்வதற்கு ஆண்டவர் எதை நாம் வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அல்லது எது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு நம்மை வழிநடத்துவதை போல சில நேரங்களிலே தென்படலாம். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய லார்ட்ஸ் பிரேயர்ல ஒரு பகுதி வருகின்றது, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திருமறை கூறுகின்றது.
ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஜெபம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். நீ ரொம்ப எங்களை சோதிக்கணும்னு முற்பட்டுருன்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகின்றதுனால கிருபையை சார்ந்து நிற்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கிறோம். ஆண்டவர் நம்மளை புடம் போட்டாருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆக அவர் நம்மை புடமிடுகின்றார், நம்மை புதுப்பிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய கிருபைகளை அவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இங்கே 1வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல ஒரு தாய் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை டீச்சர்ஸுக்கு முன்னால் கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து விடுறது மாதிரி ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற உடனே இயேசுவை தூய ஆவியானவரின் மூலமாக வனாந்தரத்தில் கொண்டு இறக்கி விடுறார். அங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு மினிஸ்ட்ரியில் வரும் அப்படின்னு சொல்கிறது போல இங்கே கொண்டு விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக வனாந்தரமான ஒரு அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வினில் வருகின்ற சோதனைகளை நாம் தயார்படுத்தப்படுவதற்கான ஒரு இடமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாம் ப்ளசண்டான இதாக தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்படி இறைமக்களை வழிநடத்தி இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்பது இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். செழுமையான ஒரு வாழ்வின் அனுபவங்களும் வனாந்தரமான ஒரு வாழ்வின் அனுபவங்களும் தவிர்க்க இயலாதவைகளாகவே இருக்கின்றன. யோபு எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தான். ஆனால் அவனை ஆண்டவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகின்ற போது அங்கே யோபுவினுடைய வாழ்வினை குறித்து நாம் படிக்கின்ற போது சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவனை குற்றப்படுத்துகின்ற விதமாக அவனுக்கு எதிராக அவன் செயல்படுகின்றதையும் நாம் காண முடியும். யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். 8வது வசனத்தில், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி அவரை சோதிப்பதற்கு முற்படுவதற்கு பிசாசே தூண்டி விடுகின்றதை நம்ம பார்க்கணும். யூ டச் him and you test him, he will betray you அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக அவனை சோதனைக்குள்ள தள்ளுறதுக்கு முயற்சிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஒரு சோதனையின் சூழலிலே ஜெயம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற போது சோதனைகளை சந்திப்பதற்கு முதலாவது ஆண்டவர் நம்மை தயார்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வனாந்தரத்தில் துளிர் விடுகின்ற தளிரை போல வளருகின்ற இவர் யார் என்றுதான் அங்கே ஏசாயா 53 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே வனாந்தர அனுபவத்தின் வாயிலாக அவர் வளர்கின்றார் அல்லது சோதனைகளை சந்திப்பதற்கு எதிர்கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது 2வது வசனத்திலே, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்தது சோதனை எப்போ வரோன்னு சொன்னால், எப்போ நமக்கு சோர்வடைந்து இருக்கின்றோமோ அப்போ தான் சாத்தான் அப்படியே உள்ள வருவோம். நல்லா இருக்கிறச்சில அல்லது கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கும்போது சாத்தானுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் வைப்ரண்டாக நம்ம ஆண்டவருக்குள்ளதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் ரொம்ப தலை கட்ட மாட்டான். when you are so down, ட்ரௌசியாக கொஞ்சம் மனசோர்வு அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் பிசாசு என்பவன் உள்ளே வருவான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர் இயேசு இங்கே ஆண்டவரோடு இந்த வனாந்திரத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழித்து அவரோடு உறவாடுகின்ற ஒரு நேரம் என்பதை எல்லாம் போய் அவர் மாம்சத்திலும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கின்ற போது அவருடைய சரீரத்திலே உண்டாகின்ற தேவை என்பது அவருக்கு ஒரு பசியை உண்டாக்குகின்றதாக இருக்கின்றது.
அப்போ சோதனைக்காரன் சோதிக்க வர்றான். எப்போ? சோர்ந்து போன நேரத்தில் சோதிக்க வருகிறான். சரீரத்தால் ஆண்டவர் பசியினால் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இங்கே சோதனைக்காரன் அவரிடத்திலே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். 3வது வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். ஆக சோதனைக்காரன் சோர்ந்து போன நேரத்திலே சோதிக்க வருகின்றான். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய அடையாளத்தையே அவன் கேள்வி எழுப்பி சந்தேகிக்க செய்கின்றான். இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், அதுதான் அவன் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. பசி இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகின்றார். In the previous chapter, God openly declared that this is my beloved son in whom I am well pleased. It is affirmed and it is confirmed. But in the desert, now the Satan is tempting him that prove that you are the real son of God. நீர் உண்மையான தேவனுடைய குமாரனே ஆனால் ஏன் பசியா இருக்கணும்? உங்கள்கிட்ட தான் பவர் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுடைய பசியை முடிச்சிடும் அப்படின்ட்டு சொல்றோம். ஆண்டவர் நீர் என்னுடைய குமாரன் என்று அவரை உயர்த்தினார். எப்படின்னு சொன்னா, நம்ம இதெல்லாம் செய்யணும், அதனால நீ எனக்கு இடம் தான்னு சொல்லி யோவான்கிட்ட போய் இடம் கேட்டு ஞானஸ்நானம் பெற்று தன்னை தாழ்த்தி மக்களோடு மக்களாக இந்த நதியிலிருந்து கரையேறுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், யூ ஆர் மை பிலவட் சன், in you I am well pleased என்று சொல்லுகின்றார். ஆனால் இப்போ சாத்தான் சொல்லுகின்றான், நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் ஒன்றை பற்றியும் கவலைப்படாண்டாம், உம்முடைய தேவையை நீரே என்ன செய்திடும், சந்திச்சிரும் அப்படின்ட்டு சொல்றார். Power is interested upon you. Why don't you use it for your own? வல்லமை அல்லது எல்லாம் உம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தானே, சுதந்திரவாளி தானே நீர், அதை நீரே அனுபவித்துக் கொள்ளும், நீரே உமக்கானதாக மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு சோதனையை அங்கே அவன் வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சோதனை என்று சொல்லுகின்ற போது இதுதான். Am I a child of God? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். You are a son of God. You are a daughter of God. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வினில் வருகின்ற சோதனைகள் என்பவைகள் ஏராளமானவைகளாக இருக்கும். ஏனெனில் இந்த ஐடென்டிட்டி என்பது சாத்தானுக்கு பிடிக்காத ஐடென்டிட்டி. கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுகிறவர்களை சாத்தான் எவனமாக விழத்தள்ள வேண்டும் என்பதிலேயே அவன் குறிக்கோளாக இருக்கின்றவனாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு சிறந்த உதாரணமாக யோசேப்பு திகழ்கின்றவராக இருக்கின்றார். அதற்கு சிறந்த உதாரணமாக தாவீது திகழ்கின்றவராக இருக்கின்றார். சோதனையை ஓவர் கம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, சோதனையினால டிஃபீட் ஆனவங்களும் திருமறையிலே இருக்கின்றார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது உபாகமம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு இந்த மேற்கோளை காட்டி அவனை மேற்கொள்ளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய இந்த பாலைவன பயணத்தில் அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அவர்களை வழி நடத்துகின்ற போது அவர்களை மன்னாவை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். ஆகவே தான் 4வது அதே அதிகாரத்தின் 4வது வசனத்தில் நாம் படிக்கின்றோம், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம்
பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஓல்டு ஆகவே இல்லை. நியூ ட்ரெஸ் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். சமீபத்தில் ஒரு இல்லத்தை சந்தித்தோம். அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் எப்போ பார்த்தாலும் நியூ ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, எங்கள் சன்னுடைய நேச்சர் அப்படி இருக்குது, அவங்களுக்கு பழைய ட்ரெஸ் போடுறது பிடிக்கவே இல்லை. நாங்கள் எதெல்லாம் புதுசாக வாங்கி கொடுக்குறோமோ அந்த ட்ரெஸ்ஸை தான் அவன் எப்போவுமே போட்டுட்ருக்கான். பிகாஸ் தட் பாய் லவ்ஸ் தட் ட்ரெஸ். ஆக ஆண்டவர் இங்கே 40 வருஷம் இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்துகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவங்களுடைய ட்ரெஸ் பழசாவே போகலன்னு சொன்னால், எவ்ரிடே த லார்ட் ப்ரொவைடட் நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் ஆண்டவர் அவர்களை உடுத்துவிக்கின்றவராக இருந்தார் என்று கூட நாம் அந்த திருவார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, 5வது வசனத்திலையும் நாம் தொடர்ந்து படிக்கும்போது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறாய் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருடைய கற்பனை பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் உபாகமத்திலே மோசேயின் மூலமாக இறைமக்களை நினைப்பூட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை சோதித்து அறிகின்ற ஒரு ஸ்தலமாக இந்த பாலைவனம் அமைகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை போஷிக்கின்றவராக இருக்கின்றார். The Lord tested them. Really, what is in your heart? உன் உள்ளத்தில் என்ன இருக்குடிட்டு உள்ளதை தெரிந்து கொள்கிறதுக்காக, in order to measure that or in order to check it out, அதுக்காக ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்ணுறார். ஆனால் இங்கே பிசாசு கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்லும்போது, நீர் தேவனுடைய குமாரன்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில் இருந்து உங்களை கீழே தள்ளுகிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு சொல்லி, அந்த சோர்ந்து போன நேரத்தில், பசியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உம்முடைய பவரை உமக்காகவே நீர் பயன்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லுகின்றதற்கு அவரை தூண்டி விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சாத்தான் நம்ம தூண்டுறான். எதுக்கு தூண்டுறான்? நம்மை விழத்தள்ளுவதற்காக அவன் தூண்டுறான். ஆண்டவர் நமக்குன்னு தந்திருக்கக்கூடிய ஒரு உயர்வான வாழ்வின் நிலைமையிலிருந்து நம்மை விழத்தள்ளுவதற்கு சாத்தான் நம்மை தூண்டுகின்றவனாக இருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை இறை வார்த்தைகளை கொண்டே மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ we need to face temptation, we need to face devil, but at the same time we must treasure God's words in our heart in order to overcome the devil. ஆக சோதனைகளை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆண்டவரே சோதனையின் மூலமாக நம்மை வளர்க்க, நம்மை உயர்த்த விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் பிசாசின் மூலமாக வருகின்ற நம்மை விழத்தள்ளுகின்ற சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு இறை வார்த்தைகள் என்பவைகள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்விற்கு அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே தன்னுடைய இறை வார்த்தைகளின் மூலமாக பிசாசினை அவர் மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது 5வது வசனத்திலே, மத்தேயு 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஸோ இந்த பகுதியை நம்ம இன்னும் ஆழமாக படிக்கும்போது, ஆவியானவர் ஆண்டவரை வனாந்தரத்தில் கொண்டு விட்டார். ஆனால் இப்போ ஆண்டவரே ஆல்மோஸ்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சேட்டன். சேட்டன் இப்போ எங்கே என்ன பண்ணிட்டான்? வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய அவரை தூக்கிட்டு நேராக தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே கொண்டு நிப்பாட்டிட்டான். இப்போ நிப்பாட்டிட்டு, வனாந்திரம் தானே அது, நீர் அங்கே ஒன்றும் சொன்னால் கேட்க மாட்டேற, இப்போ என்ன செய்யும்? தேவாலயம் உமக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால இந்த தேவாலயத்துக்கு மேலேயே உங்களை கொண்டு நான் நிப்பாட்டியாச்சு. ஆனால் ஒன்று செய்திடும், என்ன செய்யும்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும். டூ எ மிராக்கிள் ஆர் எ மேஜிக் அல்லது சூப்பர் ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது போல இங்கே ஒரு பெரிய ஒரு செயலை செய்வதற்கு அவரை உந்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவன் செயல்படுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. உபாகமம் 6:16 நம்ம படிக்கின்றோம்.
அந்த மாசாவின் அனுபவத்தில் மோசையோடு ஜனங்கள் வாதாடி தண்ணீருக்காக கதறுகின்ற ஒரு சூழல்ல கடவுளை அவர்கள் பரீட்சை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். பிசாசுக்கும் என்ன தெரியும்? வசனம் தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் வசனத்தை சொல்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், வசனத்தை சொல்கிறவங்க எல்லாமே தேவதூதர்கள் தாண்டி சொல்லுகின்ற ஒரு நினைப்பு வேண்டாம். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இயேசுகிட்ட பிசாசே வந்து என்ன செய்திருக்கு? வசனத்தை பேசியிருக்கு. அப்போ எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார்கிட்ட இருந்து என்னத்தை கேட்குறோன்னிட்டு உள்ளதை சோதித்து பார்க்கணுன்னிட்டு சொல்கிறத திருமுறையும் சொல்லுது. நம்முடைய மரபிலே இருக்கக்கூடிய தமிழ் திருக்குறளும் அது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே பிசாசு இப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் இன் திஸ் வே. இப்படி மாத்திரம் இல்லை, இன்னும் இப்படியே எழுதியிருக்குன்னு சொல்லி பிசாசுக்கும் ஆண்டவர் அங்கே இறை வார்த்தைகளை சொல்லி கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக சோதனை என்று சொல்லுவது எங்கே மாத்திரம்தான் வரணும்னு இல்லை, வனாந்திரத்தில் மாத்திரம்தான் வரணும்னுட்டு இல்லை. சோதனை எங்கேயும் வர முடியும். தேவாலயத்தின் உப்பரிகையில் நிற்கும் போதும் சோதனை வர முடியும். when you are down there also temptation can come. when you are in peak of your experience or in your majesty அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கும்போது கூட சோதனை வர இயலும். ஆனால் ஆண்டவர் அங்கே தெளிவாக இருக்கின்றார். இறை வார்த்தைகளை கொண்டு கடவுளை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீர் ஜம்ப் பண்ணும், ஆண்டவருக்கு தெரியும். கீழே சாடினா என்ன செய்யும்? கால் உடையும் எல்லாம் தெரியும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவதூதர்கள் வந்து உங்களை தாங்கி கொள்வார். அப்போது அதுதான் இது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடி தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்றார்கள். நிறைய ஆப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே பேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன, அதனுடைய பின் விளைவு தெரியாமலே என்ன செய்கிறாங்க? அவங்க விளையாடுறாங்க, அதனால சோதிக்கப்படுறாங்க, அவருடைய வாழ்வினை அழித்து போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டை இயேசுவானவர்கிட்ட விளையாட வரும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ வந்து கடவுளை பரீட்சை பார்க்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு திருமறையிலிருந்தே வசனத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்வின் சூழலிலே நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்முடைய வாழ்வினை நாம் எவ்வண்ணமாக வடிவமைக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை சார்ந்து நம்முடைய வாழ்வினை நாம் கட்டமைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அவைகளை நம்முடைய வாழ்வினில் நாம் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்த சோதனை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது 8வது வசனத்திலே மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்றான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆக வனாந்திரத்தில் சோர்ந்து போய் பசியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உடனே பிள்ளைங்கிட்டன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஒன்றுக்கும் கவலைப்படாத, பிளிங்கிட்டில் மாத்திரம் ஒன்று டைப் பண்ணி விட்டுரு, இல்லைன்னா சமட்டாவில் ஒன்று டைப் பண்ணி விட்டுரு, இமீடியட்லி தட் வில் பி சப்ளை டு யூ. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒரு தாயின் தகப்பனை என்ன செய்யணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய கவுண்டர் கல்ச்சர், கன்சியூமரிஸ்டிக் கல்ச்சரில் இருந்து பிள்ளைங்களை காக்கணும்னு சொன்னால், பழைய காலத்தில் அல்லது நாங்கள் வளர்ந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து பசியாக வந்திருந்தா கூட யூ வெயிட் ஃபார் எ ஒயில்னு சொல்லி எவ்வளோ வேகமாக குக் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ வேகமாக குக் பண்ணி தருவாங்க. அப்போது பசின்னா என்னன்னு சொல்லி அது பிள்ளைக்கும் புரியும், பசியினால் தன்னுடைய பிள்ளை எவ்வளோ வேதனைப்படுகிறதுன்னு விட்டுள்ளது பெற்றோருக்கும் புரியும். ஆக ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே பில்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்னால இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற போது தாய் தந்தையர் கற்றுத்தந்த பாடம் என்பது வாழ்க்கையில் நிரந்தரமாட்டு நிற்கும். ஆண்டவர் சில பசியை நமக்காக தாமதிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது நாமே அந்த பசியை கிராட்டிஃபை பண்ணுறதுக்கு பதிலாட்டு யூ வெயிட், காட் வில் ப்ரொவைட் அட் த ப்ராப்பர் டைம். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையை கொடுக்கிறது போல ஆண்டவர் நமக்கு தருவார், நம்மை போஷிப்பார் அப்படின்னு சொல்லுகின்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கின்றது. அது சோதனைகளை ஓவர் கம் பண்ணுவதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிற்கின்ற போதும்
நானே எனக்கானதை செய்து கீழே விழுந்து சாகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதாக இல்லாமல் கடவுளை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி கடவுளின் சித்தத்திற்கு திட்டத்திற்கு அடங்கி நடக்கின்ற அனுபவம் இங்கே சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. கடைசியாக இங்கே மலையின் அனுபவத்தை கொண்டு வருகின்றான் சாத்தான். ஒரு மலையில கொண்டு போய், உயர்ந்த மலையில கொண்டு போய் ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் காண்பித்து ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு சாத்தான் வேண்டுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆனால் மத்தேயு நற்செய்தி நூலில் நாம் படிக்கின்ற போது ஒரு சிறப்பான அழுத்தம் இந்த மலை சார்ந்து கொடுக்கப்படுகின்றதை நாம் காண முடியும். நாட் the sermon on the mount, rather the transfiguration and the போஸ்ட் ரிசரக்ஷன் என்று சொல்லுகின்ற நிலைமையில் 2 காரியங்களை வலியுறுத்த விரும்புகின்றேன். 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பிசாசம் ஒரு மலையில ஆண்டவரை கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, என்ன நீ பணிந்து கொள்ளுன்னுட்டு சொல்லிச்சு. ஆண்டவர் அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி அவனை தூக்கி தூர போட்டுக்கிட்டு அவருக்கு பாதையில் முன்னேறி போனார். ஆண்டவர் அவரை ஒரு மலையில் தனித்திருக்கும்படியாக செய்தார். அந்த மலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், விண்ணும் மண்ணும் சந்திக்கின்ற ஒரு மலையின் அனுபவமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். ஆக பிசாசும் ஒன்று ஒரு மலையில் கொண்டு நிப்பாட்டும், ஆனால் ஆண்டவரும் ஒன்று ஒரு மலையில் கொண்டு நிப்பாட்டுவார். இந்த மலையில பிசாசுக பாதத்துல அடிமையை போல நீ விழுந்து கிடக்கணும். இந்த மலையில you are a child of God, you can commune with God and his prophets and the angels அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில ஆண்டவர் ஒரு உன்னத அனுபவத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். a triumphant life, ஒரு வெற்றி நிறைந்த வாழ்வு என்பது சோதனையை மேற்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற போது அங்கே 16வது வசனத்திலிருந்து 18 வரை நம்ம படித்தோன்னு சொன்னால், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஒரு பெரிய சோதனையின் அனுபவம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே விட்ட கொடூர அனுபவம். இந்த உலகத்தின் முழு மீட்பினை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற தொடர்ச்சியாக சீடர்கள் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகளை, போராட்டங்களை, சவால்களை, சோதனைகளை சந்தித்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இங்கே அந்த சீடர்களை எங்கே கொண்டு வருகின்றார்? மலைக்கு கொண்டு வருகின்றார். மலையில் வருகின்ற போது அடுத்தது நாம் படிக்கின்றோம், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். யாரை பணிந்து கொண்டாங்க? பிசாச பணியில இயேசுவை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தரேன், நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி திருச்சபை ஆண்டவர் வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அழகான ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சாரு. இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்காதன்னு சொன்னார். இல்லை நான் அதை தான் விரும்பி புசிப்பேன்னு சொல்லி புசிச்சு செத்து போனாங்க. அந்த பின்மரபில் வரக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், ஐ ஹவ் ஓவர் கம் த வேர்ல்ட், ஐ ஹவ் ஓவர் கம் தி சேட்டனிக் டெம்டேஷன்ஸ். இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நான் ஜெயித்தவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே நம்மோடு மனிதரில் சக மனிதராக நின்று இந்த சோதனைகளை ஓவர் கம் பண்ணுவதற்கு, ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த லெந்து காலத்துக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வின் அனுபவத்தை நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். பிறரை பார்த்து அல்ல, மாறாக between me and my God, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே என்று சொல்லுகின்ற நிலைமையினில் என்னுடைய வாழ்வினில் வருகின்ற சோதனைகளை நான் எவனமாக ஜெயிக்கின்றவனாக இருக்கின்றேன். am I overcoming all my temptation as a child of God? கடவுளின் ஒரு பிள்ளையாக, மகனாக, மகளாக நின்று என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளையும் நான் மேற்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றேனா என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் நமக்கு தருகின்ற கிருபையை சார்ந்து அவர் நம்மை நடத்துகின்ற பாதையிலே நம்முடைய வாழ்வு வருகின்ற எல்லா சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.